அஸ்ஸலாமு அலைக்கும். சஹல் பின் சஅத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறியதாவது: பனு அம்ர் பின் அவுஃப் கூட்டத்தாரிடையே சமரசம் செய்து வைப்பதற்காக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் புறப்பட்டார்கள். தொழுகை நேரம் வந்ததும் பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடம் வந்து, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்கள் பணியின் நிமித்தமாக நேரத்தோடு வந்து சேர்வதிலிருந்து தடுக்கப்பட்டிருக்கிறார்கள். ஆகவே நீங்கள் மக்களுக்கு தொழுகை நடத்துகிறீர்களா என்று கேட்டார்கள். நீங்கள் விரும்பினால் செய்கிறேன் என அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறினார்கள். பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தொழுகைக்கு இகாமத் கூறியதும் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் முன்னே சென்று தொழுவிக்கலானார்கள். சற்று நேரத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வரிசைகளை பிளந்து கொண்டு நடந்து வந்து முதல் வரிசையில் நின்றார்கள். உடனே மக்கள் கைத்தட்டலானார்கள். அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தொழுகையில் திரும்பி பார்க்காதவராக இருந்தார்கள். மக்களின் கைத்தட்டல் மிகுந்தபோது அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் திரும்பி பார்த்தார்கள். அப்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வரிசையில் நிற்பதைக் கண்டார்கள். அங்கேயே நிற்பீராக என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சைகை மூலம் தெரிவித்தார்கள். அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தம் கைகளை உயர்த்தி அல்லாஹ்வை புகழ்ந்து திரும்பாமல் பின்புறமாகவே நடந்து பின்னால் நின்று கொண்டார்கள். உடனே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முன்னே சென்று தொழுவித்தார்கள். சஹீஹ் புகாரி 1201, அத்தியாயம் 21, தொழுகையில் செய்யும் பிற செயல்கள்.